பழங்களின் ராஜாவான மாம்பழம் எனகாடியேசியே குடும்பத்தைச் சேர்ந்ததோடு இதன் தாவரவியற் பெயர் மெங்கிஃபெரா இண்டிகா. இதன் சுவைக்காகவும் மணத்திற்காகவும் பெரிதும் விரும்பப்படுகின்றது. மலைநாட்டிலுள்ள ஒரு சில பிரதேசங்களை தவிர மாமரம் இல்லாத வீட்டுத் தோட்டத்தை காண்பது அரிது. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பிரதான பயிர்களில் மாவும் ஒன்றாகும். சிறந்த பழங்களிற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிக கிராக்கி நிலவுகின்றது. இதனை உடன் பழமாகவும் பதனிடப்பட்ட பழமாகவும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் அந்நிய செலாவணியை சம்பாதிக்க முடியும். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்றுமதி நோக்கத்திற்காக டொம்மி ஜேசி எனப்படும் உயர் வர்க்கம் உயர் அடர்த்தி முறையில் பயிர் செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. வணக்கம் நேர்களே, இந்த வாரம் நாம் கிளிநொச்சி திருவையாறு பிரதேசத்தில் நிற்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் உங்களுக்கு வழங்க இருப்பது மாமரச் செய்கை தொடர்பான ஓர் கலந்துரையாடல். கிளிநொச்சி மாவட்டத்தில் மாமரச் செய்கை தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது முன்னடைகின்றது. அந்த வகையில் நாம் கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளரிடம் சில கலந்துரையாடல்களை இவ்வார நிகழ்ச்சியினூடாக வழங்குவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். கிளிநொச்சி பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மாமர செய்கை தொடர்பான என்ன நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? கிளிநொச்சி பிரதேசத்திலே மிகவும் ஆழமான மண் தொகுதியை கொண்டது. இங்கே மாமரச் செய்கையை ஊக்குவிக்கக்கூடிய அனைத்து வளங்களும் காணப்படுகிறது. இதன் ஊடாக நாங்கள் கடந்த காலங்களிலே மாமரச் செய்கையை ஊக்குவித்து வருகிறோம். மேலும் விவசாய திணைக்களத்தில் மாமரச் செய்கைக்காக என்னென்ன செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? முக்கியமாக 2013ஆம் ஆண்டிலிருந்து மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக நாங்கள் மாமரச் செய்கைக்கான ஊக்குவிப்புகள் வழங்கி வருகிறோம். இதனில் முக்கியமாக சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஊடாக பழைய மரங்களை கத்தரித்து அவர்கள் அந்த மரங்களில் உள்ள உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஒரு திட்டமும், அதேபோல் ஏற்றுமதி விவசாயத்தை ஊக்குவிக்கும் முகமாக விவசாயிகளிடையே புதிய இனம் டொம்மியேசி இனத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். மேலும் இந்த டொம்மியேசி இனமானது ஒரு புதிய முறை நடுமுறை திட்டத்தினூடாக, அதாவது அடர் முறையினூடாக இந்த டொம்மியேசி இனத்தை நாங்கள் விவசாய மத்தியில் அறிமுகம் செய்து தற்போது அவர்கள் அறுவடை செய்யும் அளவிலே இந்த மரங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் கெப் ஒருவருக்கு கெப் நாங்கள் சர்டிஃபிகேட் நாங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன மாதிரியான திட்டங்கள் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் அல்லது என்ன மாதிரியான நிபந்தனைகளை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க? மிக குறைந்த அளவிலான நிபந்தனைகளாக நாங்கள் அவரின் பயிற்சி சுற்றாடலான சுகாதாரமாக இருக்க வேண்டும். சரி, மற்றது அவர் தனது களஞ்சிய பகுதிகள், அதாவது இரசாயனம் மற்றும் அதாவது அதுக்கு பசலை வகைகளை சரியான முறையில் பேணி அதுக்குரிய என்னென்னு சொல்கிற ரெக்கார்ட் புக் பதிவேடுகள் பேணப்பட்டு அதில் சிறந்த முறையில் நாங்கள் அதனை முகாமைத்துவம் செய்து தொழில்நுட்ப நாங்களும் மற்றது பிரதேசத்துக்குரிய விவசாய பணியாளர்களும் இணைந்து நாங்கள் அதை முகாமைத்துவம் செய்து அவரினை நாங்கள் சரியான உறுதி செய்த பின்னரே நாங்கள் அதுக்கு இதை வழங்குவோம். வணக்கம் ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், என்னென்னு சொன்னால் விவசாய திணைக்களத்தால் இந்த மாமரச் செய்கைக்காக என்ன உதவிகள் அல்லது என்ன செயற்பாடுகள் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? முதல் எனக்கு 50 மாங்கண்டு தொண்டேசி மாங்கண்டு தந்தது. அதை நாங்கள் கொண்டாந்து முதல் எங்களுக்கு அதை செய்ய இந்த இவ்வளோ லாபம் பெறும் என்ன மாதிரி என்று எனக்கு சரியாக பயந்தனாம். பிறகு இதே இந்த ஊக்குவிப்பு காரணமாக அதை செய்து இந்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு இந்த அந்த கத்தரிக்கோள் மற்ற அந்த தண்ணி டேங்க் அதுகள் உதவியாக தந்தது. பசலையும் மானிய அடிப்படையில் தந்தது. நல்லது ஐயா. அப்போ உங்களுக்கு விவசாய திணைக்களத்தால் பல்வேறு விதமான நடைமுறைகளும் சரி அல்லது உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் இந்நிகழ்ச்சியினூடாக நீங்கள் விவசாயிகளுக்கோ அல்லது இந்நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கோ என்ன விடயங்களை நீங்கள் கூற விரும்புகிறீர்கள்? இதே விதமாக மற்றவர்களும் இதை பார்த்து செய்யணும் என்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருக்குது. மற்ற நாங்கள் முதல் செய்ய பயந்து என்ன மாதிரி பெருகு தெரியாண்டு யோசித்து தான் பயிரிட்டினாங்க. இப்போ சொந்த வரைய வருடம் 3 வருஷத்துக்கு பிறகு அறுவடை செய்து ஒரு 48,000 ரூபா கிட்ட நான் அதை விற்பனை செய்வேன். அதை கொண்ட நாங்கள் உடனடியாக சந்தைப்படுத்தக்கூடியதாக இருந்தது.
அம்மாச்சி அந்த கடைக்கு கொடுக்கக்கூடிய இருந்தது. இது அறுவடை செய்தபோது நான் அந்த நிறைய இலையை பார்த்த பொழுது 560 கிராமிலிருந்து 620 கிராம் மட்டும் ஒரு மாங்காய் இருந்தது. 1 கிலோ வந்து எங்கள்கிட்ட 300 ரூபாய்க்கு கொள்வனை செய்தது. அதன்படி போன முறை ஒரு 30 மாதத்தில் இருந்து தான் நான் அறுவடை செய்து வந்தது. மற்ற மிகுதி மரம் இன்னும் எனக்கு காய்க்க தொடங்கியில்லை. அது ஒருமிக்க நான் 400 மரங்கள் நட்டுள்ளேன். அதே மாதிரி மற்றவையும் இதே மாதிரி பார்த்து செய்யணுமென்றதை விரும்புகிறேன். எதிர்வர காலங்களில் இவ்மாமரச் செய்கை தொடர்பாக விவசாய திணைக்களத்தினால் என்னென்ன நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது? விவசாய திணைக்களத்தின் ஊடாக நாங்கள் இந்த மாமரச் செய்கையை ஊக்குவிப்பதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கத்தரித்தல் மற்றும் செயற்பாடுகள் பழைய மரங்களுக்கு ஏற்படுத்தி வருகிறோம். அதே போல் இந்த மரங்களுக்கு நாங்கள் நுண் நீர்ப்பாசன முறையை அறிமுகம் செய்து அந்த திட்டத்தையும் நாங்கள் இந்த மாமரச் செய்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இக்கலந்துரையாடலை தொடர்ந்து மாமரச் செய்கையில் மிக முக்கியமான ஓர் விடயம் பயிற்றுவித்தலும் கத்தரித்தலும். மாமரத்தை நாம் நடுகை செய்தலிலிருந்து ஒவ்வொரு செயற்பாடுகளையும் சரியான விதத்தில் நாம் மேற்கொள்ளும் போதே அம்மரத்திலிருந்து உச்ச பயனை பெற முடியும். ஒரு மாமரத்தின் தெரிவு மட்டும் இங்கு முக்கியமான ஒரு விடயமல்ல. மாமரத்தை நடுகை செய்தலிலிருந்து அறுவடைக்குண்டான காலப்பகுதிகளில் நடைபெறும் அனைத்து விதமான செயற்பாடுகளையும் நாம் சரியாக மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இவ்நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து அது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வோம். நடுகையில் வந்து மிக முக்கியமாக நடுகை குழி தயாரித்தல், அதில் நடுகை செய்தல், அதன் பிறகு பராமரிக்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதிகளவான பழப்பயிர் செய்கையை பொறுத்த மாட்டில் நடுகை குழியானது 2 அடி நீள அகல ஆழமான குழிகளையே நாங்கள் நடுகைக்கு தெரிவு செய்ய வேண்டும். ஏனெனில் இதுக்குள்ளே அந்த வேர்கள் வந்து இலகுவாக தனது வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த நடுகை இடம் வந்து இருக்க வேண்டும். ஆகவே வந்து நாங்கள் நடுகை குழியை வந்து 2 அடி நீள அகலமான குழிகளாக வெட்டி மேல் மண்ணும் கூட்டெருவும் 1க்கு 1 என்ற விகிதத்தில் கலந்து நாங்கள் இந்த நடுகை குழியை நிரப்புவோம். நடுகை குழியை நிரப்பி 15 நாள் இடைவெளி விட்டு அதன் பிறகு இந்த குழியில் நாங்கள் தாவரத்தை அது மாங்கன்றை நடுகை செய்வோம். நடுகை செய்யும் போது இந்த மாங்கண்டின் மட்டமானதும் நாங்கள் நடுகைக்கு தயாரிக்கப்பட்ட குழியும் வந்து சமனாக இருக்கும் வகையில் நாங்கள் நடுகையை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இதிலிருந்து புதுதாக மண்கள் உருவாகும் சேரும்போது இந்த தண்டுகளில் பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஆகவே வந்து இந்த நடுகை செய்கின்ற ஒட்டு தாவரத்திற்கும் நடுகை குழியும் சமனாக இருப்பது மிகவும் சிறந்தது. நடுகை செய்த பின்னர் தொடர்ச்சியாக நீர் ஊற்றி நீரிலிருந்து ஆவியாதலை தடுப்பதற்காக மூடுபடையை நாங்கள் சுத்தவர போடுவோம். அது போடுவதால் நீர் இழப்பு மற்றும் களைகளின் வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மாமர அடர்வு பயிற்சிகையில் மிக முக்கியமான செயற்பாடு பயிற்றுவித்தலும் கத்தரித்தலும். ஆகவே வந்து நாங்கள் இந்த மரத்தை வந்து நாங்கள் பயிற்றுவிப்பதனூடாகவே உரிய விளைச்சலை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வந்து நாங்கள் ஒரு நடுகை செய்தால் குறைந்தது 1.5-2 அடி உயரங்களில் வந்து நாங்கள் கத்தரித்தலை மேற்கொள்ளப்பட்டு அதிலிருந்து கிளைகளை உருவாக்க வேண்டும். அந்த அவ்வாறு உருவாக்கப்பட்ட கிளைகளை வந்து நாங்கள் ஒரு வட்ட வடிவமான அதாவது ஒரு குடை மாதிரியான வடிவத்துக்கு கொண்டு வரும் பட்சத்திலேயே அதிக அளவு விளைச்சலை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வந்து நாங்கள் இங்கு தேவையற்ற கிளைகளையும் உள்நோக்கி வளர்கின்ற கிளைகளையும் நாங்கள் வந்து கத்தரித்தல் செய்தல் மிகவும் முக்கியமானது. ஆகவே வந்து முதலாவதாக வந்து நாங்கள் இங்கு அங்குர தொகுதியிலிருந்து 2வது கிளைகள் உருவாக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதனால் இங்கு நாங்கள் 2 கிளைகளையே வளர்வதற்கு அனுமதிக்க வேண்டும். ஆகவே வந்து இந்த 2 கிளைகளை தேவையற்று காணப்படுகின்ற இந்த 2 கிளைகளையும் வந்து நாங்கள் அகற்றுவது மிக முக்கியமான செயற்பாடு. இந்த கிளையானது உள்நோக்கி மரத்தின் உட்பகுதியை நோக்கி வளர்கின்றது. மற்றும் இது வந்து வீரியம் குறைந்ததாகவும் நமது விதானத்துக்கு அதிக அளவான இடத்தையும் கொண்டிருப்பதால் இந்த கிளையை வந்து நாங்கள் அகற்றுவோம். கத்தரித்தல் செய்யும் போது நாங்கள் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த கத்தரிப்பு செய்யும் போது இதனோட மருவி வெட்டுதல் அவசியமானது. ஏனெனில் இதிலிருந்து ஒரு சிறிய அளவு தண்டுகள் முன்னோக்கி இருக்குமாயின் அதனூடாக பங்கஸ் தொற்றுக்கள் ஏற்பட்டு அப்பகுதி
இறப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுவதால் இந்த மருவி வெட்டுவது மிகவும் முக்கியமானது. ஒரு மரத்தில் வந்து நாங்கள் கத்தரிப்பு செய்யும்போது நாங்கள் மரத்தின் அமைப்பை பொறுத்தே நாங்கள் கத்தரித்தல் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் நாங்கள் மரத்தின் பக்கத்தில் நின்று தீர்மானிக்கும் போதே எந்த கிளை நமக்கு தேவையற்றது அல்லது பொருத்தமற்றது என்று தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கிளையை வந்து நாங்கள் அகற்றுவதற்கு தீர்மானிக்கின்றோம். இதிலிருந்து அது நலிவடைந்த கிளைகளையும் நாங்கள் அகற்ற வேண்டும். அதனோடு இங்கு உருவாக்கப்பட்ட இந்த தேவையற்ற கிளை என்று இந்த கிளையையும் நாங்கள் அகற்றுகின்றோம். இவ்வாறு அகற்றப்பட்ட வெட்டப்பட்ட பகுதிகளுக்கு வந்து நாங்கள் ஃபங்கஸ் தொற்றுக்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஃபங்கஸ் நாசினிகளை பிரயோகித்தல் மிகவும் முக்கியமானது. ஃபங்கஸ் தொற்றுக்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் ஃபங்கஸ் நாசினியை மெங்கோசெப் மெட்டாலெக்ஸ் கலந்த கலவை அல்லது போடோ கலவையை பாவிக்கலாம். தற்போது நம்மளிடம் ஃபங்கஸ் நாசினியே இருப்பதனால் ஃபங்கஸ் நாசினியை நாங்கள் பாவிக்கின்றோம். இந்த நாசினியை வந்து வெட்டப்பட்ட காயங்களுக்கு பூசுவதனூடாக இதிலிருந்து ஃபங்கஸ் தொற்றுக்கள் ஏற்படுவதனை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஃபங்கஸ் நாசினி உடனடியாக பாவிப்பது சிறந்ததாக காணப்படும். இந்த கிளைகளை வந்து நாங்கள் பயிற்றுவித்தலுக்காக வட்ட வடிவமான ஒரு வடிவம் எடுப்பதற்காக இவ்வாறு இதுகள் கயிறுகளை கட்டி இதை ஒரு நிலத்துடன் கட்டிவிடுவதனூடாக இம்மரத்தினை வந்து வட்ட வடிவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி பகுதிகளில் வந்து மரத்தை வட்ட வடிவமாக கட்டினால் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின் ஒரு 2-3 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரே வடிவத்தில் இருக்கும்போது அந்த மரம் அந்த பகுதிக்கு பழக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு நாங்கள் அதனை அகற்றி விடலாம். சந்தைத்தரத்தை பேணுவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் காய்களுக்கு பொதியிடலும் சரியான பருவத்தில் அறுவடை செய்தலும் ஆகும். முறையாக பராமரிக்கும் மாமரங்களில் உள்ள காய்களுக்கு உரையிடுவதன் மூலம் பீடைத்தாக்கமற்ற தரமான காய்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். காய்களின் பொருத்தமான பருவத்தில் தடித்த கடதாசி, எண்ணெய் கடதாசிகளை பயன்படுத்தி உரையிடுவதன் மூலம் ஏற்றுமதி தரத்தில் காய்களை பேண முடியும். ஆம் நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சியான மாமரச் செய்கை தொடர்பான தொழில்நுட்ப தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகின்றோம். அந்த வகையில் விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பின் கிளிநொச்சி விவசாய திணைக்களத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது பிரதி புதன்கிழமை தோறும் உங்கள் பிரதேச விவசாய போதனாசிரியரை சந்தியுங்கள். அல்லது நமது துரித இலக்கம் 1920 அதற்கு அழையுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக இன்னும் 7 நாட்களில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.